பல்லாவரம், குரோம்பேட்டை, பம்மல் பகுதிகளில் பிரபல கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்த 6 நபர்களை சங்கநகர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சங்கநகர் காவல் எல்லைக்கு உட்பட்ட பொழிச்சலூர் ஆற்றோர பகுதியில் கஞ்சா விற்பனை செய்வதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் பேர் சம்பவ இடத்திற்கு சென்று நேரில் விசாரித்த போது பொழிச்சலூர் பகுதியைச் சேர்ந்த கிஷோர், அசோக்குமார் ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் விசாரணை செய்தபோது இருவரும் ஆந்திர மாநிலம் தடா சென்று கஞ்சா வாங்கி வந்து சிறிய அளவிலான பொட்டலம் போட்டு விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. மேலும் விசாரணை செய்ததில் பல்லாவரத்தை சேர்ந்த கோகுல், விஸ்வா, சாமுவேல் மற்றும் குன்றத்தூரை சேர்ந்த வெங்கடேசன் என்பவர்களுக்கும் கஞ்சா விற்பனை செய்வதில் போட்டி ஏற்பட்டு விரோதம் இருந்து வந்தது. தொடர்ந்து கோகுல் மற்றும் வெங்கடேசனை தொடர்ந்து விசாரணை செய்ததில் 4 நாட்களுக்கு முன்பு ஆந்திர மாநிலம் சென்று 6 கிலோ கஞ்சா வாங்கி வந்து பல்லாவரம், திரிசூலம், பம்மல், குரோம்பேட்டை சேர்ந்த நபர்களிடம் பல்லாவரம் அருகே உள்ள பிரபல தனியார் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா சிறு பாக்கெட்டுகளாக போட்டு விற்பனை செய்துள்ளது தெரியவந்தது. இவர்களிடமிருந்து 8 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்ததோடு வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலுக்கு 6 நபர்களையும் அனுப்பி வைத்தனர். தொழில் போட்டியில் முன்விரோதம் இருந்து வந்த நிலையில் போலீசார் கஞ்சா வியாபாரிகளை கைது செய்துள்ளனர். இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.